ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கூகுள் குரோமோட ஒரு முக்கியமான செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரே டைமில் மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு நம்ம லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அது கூடவே அது ரிலேட்டடாக நீங்கள் எந்தெந்த சோசியல் மீடியாவை வந்துட்டு லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். லைக் ஒரு அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் கூட வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் தான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண முடியும். பட் நீங்கள் புதுசாக வேறு ஒரு ஃபேஸ்புக் வேணும்னா இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 ஃபேஸ்புக்கை வந்துட்டு ஒரே டைமில் கூட நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிமெயிலையும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, யூடியூப்பாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது மாதிரி நீங்கள் எந்த சோசியல் மீடியா வேணாலும் ஒரே டைமில் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னோட கூகுள் குரோம் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய கூகுள் குரோமோட லேண்டிங் பேஜ் வந்து நான் இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பேக்ரவுண்டு வந்து நானே செட் பண்ணதுனால எப்படி தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு எப்போதுமே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கூட நம்ம லாகின் பண்ணி வச்சுருந்தோம்னா இப்படி தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு செட்டிங்ஸ் வந்து நான் பண்ணல. அந்த செட்டிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு நிறையா ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான செட்டிங்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாருக்கு மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு மேலே இருக்கும். நான் இங்கே மேலே வந்து எனக்கு ஏன்னு இருக்குது, அச்சணின்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னா இப்படி ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அதர் ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லிட்டு மேனேஜ் ப்ரொஃபைல், இதுக்கு வந்துட்டு செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அது வந்து டெலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து அந்த பாக்ஸ் வந்து இந்த பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆடுன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இப்படி நம்ம ஆட் பண்ணுறதுனால ஒரே டைமில் உங்களோட எத்தனை மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணி செக் பண்ண முடியும். ஆனால் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஒரே டைமில் எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம வந்துட்டு அக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு அக்கௌண்ட்லேருந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியுமே தவிர நம்ம ஒரே டைமில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஃபோனில். ஆனால் லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் அது இல்லாமல் ஒரே டைமில் வந்துட்டு நிறைய அக்கௌண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட் வந்துட்டு நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லேண்டிங் பேஜ் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரோ கலர் எதை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த கலரில் நான் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த அக்கௌண்ட்டோட ஜிமெயிலை வந்துட்டு என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமெயில் இருக்குது, மேலே இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னால் பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு செட்டிங்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னொரு செட்டிங்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த செட்டிங்ஸ் அதர் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஷோ ஆன் ஸ்டார்ட் அப்னு இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கூகுள் குரோமை எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் தேவையோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் எல்லா கூகுள் குரோமையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ மறுபடியும் கூகுள் குரோமை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு 2 ஜிமெயில் அக்கௌண்ட்டு காமிக்குது. ஸோ வந்து எனக்கு எந்த ஜிமெயிலில் வந்து நான் செக் பண்ணுமோ அதை வந்து நான் லாகின் பண்ணி கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த சேனலோட யூடியூப் வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து யூடியூப் சேனலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு என்னோடய யூடியூப் பேஜுக்கு வந்துட்டு அது போயிடும். நான் இப்போ யூடியூப் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது ஆட் பண்ண இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் நான் கூகுள் குரோமை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ எப்படி காமிச்சதோ அதே மாதிரி தான் வரும். இப்போ நான் என்னோடய ரெண்டாவது அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரே டைமில் எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரே டைமில் வந்துட்டு 4-5 அக்கௌண்ட் வந்துட்டு அக்சஸ் பண்ணி பார்க்குறவங்க, செக் பண்ணுறவங்களுக்கும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் உங்கள் லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையுமே வந்துட்டு பர்சனலாக நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்டையுமே வந்துட்டு லாகின் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் யாராவது உங்களோட கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ இல்லை டேப்லெட்டையோ அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டெலாம் வந்துட்டு லாக் அவுட் பண்ணி வச்சுக்கிறது தான் சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.